இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், என் பேரு சாந்தி. நான் உதய பெருமாளோட மனைவி. என்னை ஏமாத்துனதுக்காக பல தடவை நியாயம் கேட்டு நான் அவர்கிட்ட போயிருக்கேன். போலீஸ் கிட்டயும் போக ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அவரோட செல்வாக்க வச்சு என்ன மிரட்டி எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆக்கிட்டாரு. தயவு செஞ்சு மக்கள் யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவரு எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் இது மூலமா கேட்டுக்கிறேன். போய் 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 சித்தப்பா, எது போய் எது போய் போதுமா? இப்ப சந்தோஷமா இருக்கா? எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம், நாமினேஷன் தாக்கல் பண்ண வேண்டாம், அவ்வளவு தூரம் கேட்டு கேட்டேனே. கேட்டீங்களா நீங்க? உங்களோட வீண் புடிவாதத்தினால இப்ப ஒட்டுமொத்த குடும்ப மனமும் போச்சு. இப்ப சந்தோஷமா இருக்கா? சொல்லுங்கப்பா, சந்தோஷமா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. கபிலா, கபிலா விட அவர. போதுமா? சொல்லுங்கப்பா, சந்தோஷமா? சொல்லுங்க. கபிலா, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? விட அவர. கபிலா, சொல்லுங்கப்பா. டேய் விடுடா. டேய், கொன்னுடுவ ராஸ்கல். யார் சட்டைய பிடிக்கிற நீ? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? எப்பரா அவர் சட்டைய பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு? தொலைச்சிருவ சொல்லிட்டேன். இப்ப என்ன நடந்துச்சு இப்படி கத்திட்டு இருக்க? எவ்வளவு ஒருத்தி என் புருஷன் அவளை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாருன்னு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அதை நான் அப்படியே நம்பிடுவேனா? இத்தனை வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். எவ்வளவு ஒருத்தி யாரோ கொடுத்த படத்தை வாங்கிக்கிட்டு டிவில வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அவன் மேல நீ கோவப்படாம உன் அப்பா மேல கோவப்படுற. இத பார், உன்னால முடிஞ்சா அவளை பத்தி விசாரிச்சு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலான்னு பாரு. அதை விட்டுட்டு என் புருஷனை குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. யாரும் அந்த பொம்பளை சொல்றத நம்பாதீங்க. ஏன் புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாது. யாரோ வேண்டாதவங்க செஞ்ச வேலையாதான் இருக்கும். ஒண்ணு இல்லங்க, நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? யாரு உங்களை நம்பலனாலும் நான் நம்புறேங்க. என்னங்க? மாமா, எனக்கு என்னாச்சுங்க? எனக்கு